கோவில்பட்டியினுடைய பல்வேறு இலக்கிய அமைப்புகளும் சேர்ந்து இன்று என்னுடைய குருநாதர் கீராவனுடைய 102வது பிறந்த நாளை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கலந்து கொண்டிருக்கின்ற சக படைப்பாளிகள், இலக்கிய ஆர்வலர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்றைக்கு பேச வேண்டிய தலைப்பு என்பது கீராவனுடைய நாவல் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நான் சத்தியமாக இன்றைக்கி நாவலை பற்றி ஒரு வரி கூட உங்கள்கிட்ட பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவர் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாள் பேச வந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு கதையை படிச்சுட்டு இப்போ பேசினாலும் 4 வருஷம் கழிச்சு நான் அதை வேறு மாதிரி பேசுவேன். அதில் வேறு அர்த்தம் எனக்கு கிடைக்கும். அது படைப்புக்கான கருத்தரங்கத்தில் அது மாதிரியானதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நேரமும் நமக்கு கம்மியாக இருக்குது. மாவட்ட ஆட்சியர் வேறு இப்போ வந்துடுவார். அதனால் நான் இப்போ பொதுப்படையான சில விசேஷமான குணங்கள், அவர்கிட்ட இருந்த சில விசேஷமான குணங்கள், இந்த கால எழுத்தாளர்களிடம் இல்லாத குணங்கள், அதை பற்றி மட்டும் நான் சுருக்கமான என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கீராவை பொறுத்தளவில் என்னுடைய குருநாதர் மட்டுமல்ல, அவர் எங்களுடைய குருநாதர். ஒரு எழுத்தாளர் பட்டாளத்தையே உருவாக்கிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கீரா அவர்கள். 1972 காலகட்டம். இப்போ எனக்கு வயது 19, இப்போ வயது 72. அப்போல்லாம் நாங்கள் படிச்சிருப்போம். ஆனால் எந்த வேலையுமே கிடையாது. கோயில்பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர். நாங்கள் உதயசங்கர், நான் உட்பட, மாரிஷி, தேவதச்சன், கவிசங்கர், அப்பாசு, ஒரு பெரிய பட்டாளம். வேலை கிடையாது, எங்களுக்கு வேலை கிடையாது. எல்லாரும் அன்எம்ப்ளாய்டு. நூலகத்தில் உட்காந்து புத்தகங்கள் படிப்போம். அப்போ டூ வீலர்லாம் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சைக்கிள் மட்டும் உண்டு. ஒவ்வொரு சைக்கிளும் 2 பேர் அல்லது 3 பேர் உட்காந்துருவோம். நேரம் இடைச்சோடு போயிடுவோம். காலையிலே போயிடுவோம். எப்பவுமே அங்கே போனோம்னா ஒரு 4 பேர் 5 பேர் அங்கே உட்காந்துட்டே. அவர் இருப்பார். மணிக்கணக்காக எங்கிட்ட பேசுவார். கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல். அவர் மட்டும் இல்லை, அவருடைய துணைவார் தெய்வம் கனவியம்மாள் அவர்களும் போன உடனே எங்களுக்கு எல்லாத்துக்கும் மோளை கொடுப்பாங்க. மத்தியானம் போல் வீட்டில் என்ன ஒரு சோளக்கஞ்சியும் கிடைக்கும், கம்மங்கஞ்சியும் கிடைக்கும், கரைச்சி எங்களுக்கு கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது அப்போ எங்களுக்கு தேவாமல் இருந்தால் மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். சலிப்பே வராது. பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு பேசுவார். அதாவது இந்த உலகத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு கவிஞன் ஜலாலுதீன் ரூமி சொல்றான், இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், இந்த உலகம் அணுக்களால் ஆனது அல்ல, இந்த உலகம் கதைகளால் ஆனதுன்னு சொல்றாரு ஜலாலுதீன் ரூமிங்கிற பிரபலமான ஒரு கவிஞர். உண்மை அதுதான். நீங்கள் கீழாட்டை பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நேரம் போது தெரியாது. சிரிச்சு வந்து புண்ணா போயிடும். அது என்னென்ன கதையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாப்கார்ன் பொறிஞ்சு வர்றது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் உட்காந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான ஒரு குருநாதர் இப்போதைக்கு இல்லை. இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் இவ்வளோ எழுத்தாளர் இருக்கையில் நாங்கள் சென்னை போன்ற இடங்களுக்கு நாங்கள் வெளியூர்களுக்கு பேச போனால் நாங்கள் கேட்குற கேள்வி, எல்லா அவார்டுகளும் தென் மாவட்டத்துக்காரங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய படைப்பாளிகள் தென் மாவட்டத்தில் இருக்காங்க. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, இது என்ன காரணத்தை நம்ம சொல்ல முடியும்? அவங்க சொல்றதெல்லாம் 100% உண்மை. அதை விட இன்னும் ஒன்று பச்சையாக சொல்லுவாங்க, கோவில்பட்டியில் ஒரு செங்கல் எடுத்து எரிஞ்சானா யாராவது எழுத்தாளர் மாதிரி தான் எவ்வளோ அப்படிமாங்க. அந்த அளவுக்கு எங்களால் கேள்வி பண்ணுவாங்க. அவ்வளோ படைப்பாளிகள் இருக்கிறாங்க கோவில்பட்டியில். எல்லாரும் நல்ல படைப்பாளிகள். பல்வேறு சர்வதேச விருதுகள், இந்திய அளவில் உள்ள சாகித்ய அகாடமி விருதுகள், சர்வதேச விருதுகள் வாங்கின படைப்பாளிகளாம் கோவில்பட்டியில் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்களும் யோசிப்போம். இதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா நாங்களும் யோசிப்போம். இப்போ நாங்கள் யோசிச்சு கண்டுபிடிச்ச சில விஷயங்கள், அது குறிப்பாக நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நுண்கலைகள் என்று சொல்லக்கூடிய பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கலைகளை மட்டும்தான் குரு வச்சு கற்றுக்கொள்ள முடியும். இதை நான் எல்லா இடங்களையும் சொல்வேன். நீங்கள் நல்ல குரு அமைஞ்சானா டான்ஸ் கற்றுக்கலாம். இந்த இப்போ ரச்சனா இசை பண்ணிருக்கு, அது மாதிரி இருந்தாலும் இசை கற்றுக்கலாம். நீங்கள் குரு கிடைச்சாச்சாலும் இசை கற்றுக்கலாம், ஓவியம் கற்றுக்கலாம், சிற்பம் கற்றுக்கலாம், விளையாட்டு எதுனாலும் நீங்கள் கற்றுக்கலாம். நல்ல குரு அமைந்தால் போதும். ஆனால் இலக்கியம் கற்று நீங்கள் ஒரு கவிஞனாக, ஒரு நாவலாசிரியனாக, ஒரு சிறுகதை ஆசிரியனாக, ஒரு நாடக ஆசிரியனாக வர வேண்டும் என்றால் குரு வச்சு கற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம், அதை படிங்க, இதை படிங்க, அப்படி இதைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய நிச்சயமாக அது குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல இலக்கியம் என்பது. ஆனால்
இலக்கியத்தையும் குரு வச்சு கற்றுக்கொள்ள முடியும். நல்ல குரு அமைந்தால் இலக்கியமும் கற்றுக்கொள்ள முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் எங்கள் கீரா அவர்கள். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இவர் மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் தென் மாவட்டங்களில் இருந்தார்கள். ஒருவர் நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர் ராமசாமி அவர்கள், பிரபலமான எழுத்தாளர், இலக்கிய புலமை உள்ள ஒரு எழுத்தாளர். நீங்க போனேன்னு சொன்னா 2 திருக்குறள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு தக்க உங்களுக்கு பேசுவார். பெரிய ஜவுளி கடை சுதர்சனம் சவுளி ஸ்டோர்னு சொல்லி அங்க இருப்பார்ல, வீட்டில் இருப்பார். எப்பனாலும் அவர் போய் யாருனாலும் சந்திக்கலாம். சின்ன பையன் போனாலும் மரியாதை கிடைக்கும். முக்கியமானது மரியாதை. மத்தியானம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு கொடுப்பார். அதுக்கு தக்கன இறங்கி பேசுவார். உலக இலக்கியத்தை பூரா நீங்க கரைச்சி குடிச்சிட்டு போன வைங்க, அதை பற்றியும் பேசுவார். ஒன்று. 2வது, திருநெல்வேலியில் உள்ள தோழர் டி.க. சிவசங்கரன், வனதாசனுடைய அப்பா தோழர். எப்பனாலும் போனார் வீட்டு, அவர் மட்டும் தான் இருப்பார். நீங்க போகும்போது எப்படி போனாங்களோ வரும்போது அப்படி திரும்பி வர முடியாது. நீங்க வேற ஆளா மாறி இருப்பீங்க. ஒரு ஆரோக்கியமான உரையாடலை உங்களுக்கு நிகழ்த்துவார். உலக இலக்கியங்கள் பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர், தாமரை பத்திரிகையில் ஆசிரியராக இருந்து பல்வேறு எழுத்தாளர்களை உருவாக்கியவர். பூமணி போட்டிக்கு முக்கிய பங்கு தாமரை தான். அவருக்கு நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் பேசலாம், அங்க தங்கிக்கிறாலும் தங்கிக்கிறார். அப்படி ஒரு ஆள் டி.க. சிவசங்கரன் அவர்கள் தோழர். அடுத்தாற் போல எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் கீரா அவர்கள். யாருனாலும் சரி எப்பனாலும் சரி போகலாம். இப்ப எனக்கு ஆசை, நான் ஒரு நல்ல ரைட்டர் எழுத்தாளர், ஆனா நான் ஒரு எழுத்தாளரை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர் என்றால் இல்லை என்றால் நான் சொல்வேன். அதற்கென்று சில விசேஷமான குணங்கள் வேண்டும். அந்த குணம் எனக்கு மட்டும் இருந்தால் போல என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் வேண்டும். நான் இல்ல புதுசா எழுதுற பையன் வர்றான், ஐயா அவர் சாரை பார்க்கணும், இல்லையா அவர் சாரில் ஊருக்கு போயிட்டாரு மூஞ்சில் 5 மாதிரி சொன்னாலும் அடுத்த தடவை எப்படி வருவார் சொல்லுங்க. என் மனைவியோ என்னுடைய பையங்களோ அவங்கள வரவேற்கணும் இல்லையா? அதெல்லாம் இப்ப இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு எப்போனாலும் போகலாம். அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். கணவரியமாக இருந்தாலே போதும், எங்களுக்கு பையங்க இருந்தாலும் போதும், பிறவியா அவருக்கு இருந்தாலும் போதும், எல்லா மரியாதையும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் புஸ்தகம் எடுத்துட்டு வருவோம், எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் விட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டு வருவோம், புஸ்தகம் கொடுத்து விடுவாரு, போய் படிச்சுட்டு போய் பேசுவோம். ஏதாவது ஒரு படைப்பு நாங்கள் யாராவது எழுதிட்டோம்னா, கோயில்பட்டு யாராவது ஒரு எழுத்து எழுதிட்டோம்னு சொன்னால் உடனடியாக அங்கேருந்து கடிதம் வராங்க. அப்போ போடலாம் கிடையாதுல, கடிதம் வரும். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருப்பாருன்னா, உங்களுடைய கதையை படித்தேன், கவிதையை படித்தேன், பிரமாதமாக இருந்தது, உலக எழுத்தாளர் வரிசையிலே சேர்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை போந்து தூக்கி எழுதுவார். எழுதிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதுவார், அந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதை இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையோ, அப்படி தட்டி கொடுப்பாரு. நல்லா இருக்குன்னு அவர் சொல்லவே மாட்டார். இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்கு, ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையோ, அப்படிதான் சொல்லுவார். அதே மாதிரி நாங்கள் ஒன்றுமே எழுதணும் வைங்க, 1 மாதம் 2 மாதம் எதுவுமே பத்திரிக்கை எங்கள் பேர் வரலன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு கடிதம் வரும். இதெல்லாம் யாராவது செய்வாங்களே கொள்ளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் பேர் எதுலையுமே காணுமே, எழுதுங்கோ உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு கடிதம் வரும். அடுத்து ஒரு கதையை பார்த்துட்டாங்கன்னா அடுத்து என்ன எழுதுவார்னா, கரிசல் இலக்கியத்தில் புதிதாக ஒரு எழுத்தாளர் உருவாகி விட்டார், உங்களுக்கான நாற்காலியை நாங்கள் போட்டு விட்டோம், நீங்கள் ஜம்மென்று ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம், நாங்களாம் இனிமேல் பேனா பிடிக்கிறதாக இருந்தால் யோசித்தான் பேனா பிடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணி 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 பண்ணித்தான் ஒரு நீச்சல் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி, புதுசா ஒருவன் நீச்சல் தெரிந்த ஒருவன் தெரியாத ஒருவனுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி எங்களால் தட்டி 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 கொடுத்துத்தான் எங்களோட படைப்பாளியா இருந்தார். அந்த மாதிரியான மனோபாவம் உள்ள எழுத்தாளர்கள் இப்பொழுது மிக 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 குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து எங்களுக்கு கீழே அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் 3 விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள். நான் தான் அவருக்கு நல்ல உதாரணம். எழுத்தாளன் ஆவதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை, எழுத படிக்க தெரிந்தால் போதும். நான் அதிகம் படிக்கல, 8 9 தான் படிச்சேன். அடுத்து ஒன்று சொல்லி கொடுத்தாரு, கதை எழுதணும்னா நீ ஊர் உலகம் பூரா ஒன்று சுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, உன் ஊரை சுற்றி உன்னை சுற்றி இருக்கிற மக்களை உன்னிப்பாக கவனித்தால் 100கணக்கான படைப்புகளை நீ கொடுக்கலாம். அதான் அவதான் சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துச்சு. நம்ம எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, நம்மளால எழுத்தாளர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருந்ததில்லை. அதான் உடைச்சார், சுக்குநூறா உடைச்சு 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 போட்டார். இந்த தைரியம் எல்லாம் சேர்ந்துதான் எங்களை ஒரு பெரிய ஒரு படைப்பாளி ஆச்சு. அடுத்து எழுத்தாளர்கள் அவர் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அவர் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளாக தான் பார்ப்பார். அவர் குடும்பத்தில் நாங்கள் ஒரு ஆள், அவ்வளோதான். பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தோம், அவரும் கலந்துக்கிறாரு. முதல் நாளே நைட் அங்கே ரூம் போட்டு கொடுத்தாங்க. நான் நைட்டில் அங்கே போய் தங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகல. காலையில் போகிறேன், திரும்பி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துக்கிட்டாரு. ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டார், சந்தோஷமாக வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு வரவேற்பார். அன்னைக்கு திரும்பி பார்த்து பேசாமல் இருந்துக்கிட்டாரு. சங்கடமாக இருந்தது.
உள்ளே போனேன். கனகஜிமா வந்து வாங்க தர்மன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் ஏன் நீ வாங்கன்னு கேட்குற, அவர் நம்ம கிட்ட வந்துருக்காரு, அவர் எவ்வளோ ரூம் போட்டு கொடுத்து நான் அங்கே தங்கிட்டு வந்திருக்காரு, நீ எதுக்கு அவரை வாங்கன்னு கேட்குற சொல்கிறாரு. நீங்கள் வருவான்னு சொல்லி அம்மா என்ன சமைச்சிட்டு இருக்காங்க போய் பாருங்கள், மீன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சமைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எழுத்தாளர்கள் பிரிச்சே போய் லாட்சை கழுவிட்டு மூலம் இங்கே வாங்கோ, நம்ம 2 நாள் கொடுத்து போகிறோம் போய்க்கலாம். அவ்வளவு உரிமையோடு பழகக்கூடிய ஒரு நட்பு, அது நட்புன்னு சொல்ல முடியாது, அது ஏதோ ஒன்று. எங்களுக்கு அந்த வரங்கள்லாம் எங்களுக்கு அவர்கிட்ட கிடைச்சதுனால தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடிலாம் வந்துருந்தாங்க. ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்திட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். 2019 எனக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சிட்டாங்க. அவர் ரொம்ப சுகவீனமிட்டு இருந்தார். ஆனாலும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிருக்கா நான் போனேன். போகும்போது பிரேமி வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னார், தர்மர் அப்பா திடீர்னு யாரோடையுமே பேசாமல் சைலண்டாக இருந்துக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னாரு. உடனடி அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்போ எல்லாரும் நீங்கள் போங்க, நானும் தர்மன் விடிவிடி உட்காந்து பேச போகிறேன் போங்க அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவருடைய உடல் இருந்தது பாண்டிச்சேரி, அவருடைய சிந்தனையும் அவருடைய உயிரும் இருந்தது எடசோடு கோயில்பட்டி சுற்றியுள்ள கசல்காட்டு மக்களிடம். அது அவருக்கு ஈக்குவலா அவர் பிரவேசிக்கின்ற, அவர் சிந்திக்கின்ற மக்களை பற்றி பேசுவதற்கான ஆட்கள் இருந்தால் மணிக்கணக்காக பேச தயார். அது இல்லைன்னு சொன்னா அவர் மற்ற எந்த பேச்சிலுமே அவர் ஈடுபாடு காட்ட மாட்டார். அதனால அதனுடைய விளைவு என்னன்னா மௌனமாயிடும். அது பிறவி சொன்னோட அவர் சொன்னார், நீங்க எல்லாரும் போங்க, நானும் தர்மன் இன்னைக்கு விடிய உட்காந்து பேச போறோம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா 100 வயதை தாண்டிடுவாரு, 100ஆண்டு விழா போனாலும் பிளான்லாம் போட்டு வச்சுட்டோம். எப்படி கொண்டாடு அவர் இடத்துல கொண்டு வந்து கிராமத்தில் உள்ள ஜனங்களை பூரா சொல்லி அவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி ஒரு கூட்டமெல்லாம் போட்டு நாங்கெல்லாம் முடிவு பண்ணி, நானே உதயசங்கர் தாமியத்தா கலையலிபுரம் எல்லாம் முடிவு பண்ணியெல்லாம் வச்சிருந்தோம். ஆனால் இறைவன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை எழுதக்கூடியதை எழுத்தார். கீரா அவர்களுக்கு அஞ்சலி. என் போன்ற பல்வேறு படைப்பாளியை உருவாக்கிய என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு அஞ்சலி என்று சொல்லி அவருடைய புகழை என்றென்றும் நிலைத்து நிற்கும் இந்த கட்சி நிலைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும். நாங்களும் அவர் விட்டு சென்ற பணிகளை எடுத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு உரையை நாங்கள் எல்லாம்